சென்னை புத்தக காட்சியை ஒட்டி வெளியாகி கவனத்தை ஈர்த்த 5 புத்தகங்களை கொஞ்சம் புரட்டி பார்க்கலாம். இலங்கையில் நடந்த போரின் பின்னணியில் அங்குள்ள தமிழர்களால் எழுதப்பட்ட குறிப்பிடத்தக்க நாவல்களுள் இந்நூலும் ஒன்று. இலங்கை நைனா தீவின் கதையை, அந்த தீவின் மனிதர்களின் கதையை இந்த நாவல் சொல்கிறது. ஈழ அரசியலின் வெவ்வேறு அடுக்குகள் இந்த நாவலில் வெளிப்பட்டுள்ளன. யானை டாக்டர் என்று அழைக்கப்படும் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியின் வாழ்க்கை கதையை விரிவாக இந்த நூல் பேசுகிறது. மக்களோடும் யானைகளோடும் பயணித்த ஒரு லட்சியவாதியின் சரித்திரம் இந்த நூல். முன்னுதாரணமாக கொள்ளத்தக்க ஒரு வாழ்வை சித்தரிக்கும் நூல் இது. சுரண்டப்படும் தாமிரபரணியின் கதையை சொல்லும் நாவல் இது. நதி எவ்வாறு மாசுபடுகிறது, யாரால் அழிவை சந்திக்கிறது, நாம் ஏன் நதியை பாதுகாக்க வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி இந்த நாவல் பேசுகிறது. உணவு கலாச்சாரத்துடன் வரலாறு, அரசியல் போன்ற கூறுகளை கலந்து பேசும் கட்டுரை தொகுப்பு இது. சிங்கப்பூர் தொடங்கி பல நாடுகளின் உணவுகள் குறித்தும் ஆசிரியர் எழுதியிருக்கிறார். உணவு இனங்களை எப்படி இணைக்கிறது என்பதையும் இந்நூல் பேசுகிறது. இயற்பியல் தனது கவிஞனை கண்டடைந்து விட்டது என்று புகழப்படும் எழுத்தாளர், இயற்பியலாளர் கார்லோ ரொவெல்லியின் சிறு நூல் இது. ஐன்ஸ்டைனில் தொடங்கி பிரபஞ்சம், கருந்துளைகள், மனிதர்கள் என்று முக்கியமான கருப்பொருள்களை பற்றி பேசும் நூல் இது.